வணக்கம் நம்மளே வெல்கம் டு கேலாரோட கெஸ்ஸிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/9/2025 இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரூனியாவுடைய குழுக்கள் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம நேற்று கொடுத்ததுலே வந்து நமக்கு 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 2 நம்பருமே நமக்கு எக்ஸாக்டாக ஒரு வின்னிங் கிடச்சது. ஒரு நல்ல வின்னிங் தான். 773ங்கிறத நமக்கு நேற்று ரிசல்ட்டாக கொடுத்தாங்க. நம்ம நேற்று கொடுக்கும் போதே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொன்னோன்னா 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், அதே அளவுக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அது மேட்ச் ஆகிருது. நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக 677 அடுனாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 773 அப்படிங்கிற டபுள்ஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி 723ங்கிறது இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது. அது போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 265. சரிங்களா? இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர் கொண்டு வரோம். அது என்னம்மா நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக கிடச்சிட்டே இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன்னா 13ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா 77 கிடச்சிருக்கு. அதே மாதிரி போன வாரம் ரிசல்ட்டையும் நம்ம பார்க்கும்போது அதுலேயும் நமக்கு ட்ரா நம்பர்லேயும் பார்க்கும்போது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 773 அப்படிங்கிற நம்பரும் 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு அழகாக மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து காரூனியா பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அன்றைக்கி மேட்ச் ஆகும். அருமையாக வரும். போன வாரமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க. போன வாரம் வந்து 722 அப்படிங்கிறது நமக்கு ட்ரா நம்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 723ங்கிறது இருக்குது. அப்போ நமக்கு இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு போன வாரமே 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தாங்க. 265ன்னு கொடுத்தாங்க 2ஆம் நம்பர் பேஸை வச்சு. அது மாதிரி இப்போ 3, 7 இந்த 2 நம்பரை பேஸை வச்சு தான் நமக்கு கண்டிப்பாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 017 014 294. அதே மாதிரி வந்து 643 432. அதே மாதிரி 229 265. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து போன வாரம் மாதிரி நமக்கு மறுபடியும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 643 கொடுத்தாங்க. அடுத்து 4ஆம் நம்பர் எடுத்து மேட்ச் பண்ணி 432 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் நம்பர் எடுத்து மேட்ச் பண்ணி 229 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன பண்ணாங்க, மறுபடியும் 2ஆம் நம்பர் தூக்கி கொடுத்து 265 அப்படிங்கிறத மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி மறுபடியும் மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறோம். கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு டெய்லி ப்ரிடிக்ஷனும் சேர்த்து கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காரூனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி எல்லாமே 7ஆம் நம்பர் பெஸ்ட்டாகவே கிடச்சிருக்கு. அது மாதிரி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அப்படி நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா ட்ரா நம்பர்லேயும் நமக்கு 677 2 நம்பர் 7ஆம் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு. அதுக்கடுத்தபடி நமக்கு ரிசல்ட்லேயும் வந்து 773 2 நம்பர் 7ஆம் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி ட்ரா நம்பர்லேயும் வந்து 73 அப்படிங்கிற 2 நம்பருமே மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பெண்டிங் நம்பர் எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது, பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம்னா தான் நமக்கு அடுத்த ட்ரா எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 13 நாளாக இருக்குது. பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 நாளாக இருக்குது. சி போர்டில் வந்து நமக்கு 6 நாளாக இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 8, பி போர்டில் 4, பி போர்டில் வந்து 7, சி போர்டில் 4 தான். அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 28 நாளாக இருக்குது. பி போர்டில் 15 நாளாக இருக்குது. சி போர்டில் வந்து நமக்கு 8 நாளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு 0 வந்து நமக்கு வந்துருச்சு. நமக்கு இன்றைக்கி வந்து 3ஆம் நம்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8, 9, 10 நாளாக பார்க்கமா ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்டில் தான் நமக்கு 3ஆம் நம்பர் ஆடினாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கு இதோட 13ஆவது ட்ரா. அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்லனா 2 ட்ரானா ஒரு 12 ட்ராவுக்கு ஆயிடுச்சு. 12 ட்ரா கழிச்சு நமக்கு இப்போ தான் வந்து 3ஆம் நம்பர் பி போர்டில், சி போர்டில் செட் ஆகிருக்கு. இனி வந்து ஏ போர்டில் ஒரு 28 நாளாகவும் பி போர்டில் ஒரு 15 நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது. ஆக மொத்தம் 2 போர்டுமே நமக்கு இங்கே பெண்டிங்கில் இருக்குது. 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர். சரிங்களா? அடுத்து நமக்கு 4ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 4 நம்பர் அதே தான். 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்டிங் ஆகிட்டே தான் போகுது. பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளாக பெண்டிங், பி போர்டில் 2, சி போர்டில் வந்து நமக்கு 20 நாளாக பெண்டிங். மேக்ஸிமம் 2 போர்டும் அப்படி பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து ஒரு போர்டு பெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு போர்டு, அதாவது நம்ம அதிகமாக எடுக்காமல் விட என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாகிட்டே தான் போகுது. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் வந்து 7, சி போர்டில் வந்து நமக்கு 3 நாளாக பெண்டிங். அதே மாதிரி 6ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 8, சி போர்டில் நமக்கு 2. சரிங்களா? அடுத்து நமக்கு ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 5ஆம் நம்பர் பெண்டிங்கில் வச்சு எடுத்துட்டாங்க. 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் பெண்டிங்கில் 6ஆம் நம்பர் பெண்டிங்கில் வச்சு ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. நீ வந்து 7ஆம் நம்பரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 20 நாளாக ஒரு பெண்டிங்கில் ஒரு நம்பர் நிற்கிது. அது மட்டும் எடுக்காமல் விட்டுட்டாங்க. ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நமக்கு வந்து ஏ போர்டிலே கிட்டத்தட்ட ஒரு 4 டைமோ 5 டைமோ கொடுத்துருக்காங்க. பி போர்டில் ஒரு 2 டைம் கொடுத்துட்டாங்க. ஆனால் சி போர்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து 3 டைம் கொடுத்துட்டாங்க. சி போர்டில் மட்டும் நமக்கு இன்னும் இந்த 13 நாள் ஆகி இன்னும் எடுக்கவே இல்லை. சரிங்களா? அது போக போன வாரத்திலே ஒரு 7 நாள் வராமல் நின்றுச்சு. அது போக மொத்தமாக 20 நாளுக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு 7 நம்பராக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 16, சி போர்டில் 22 நாள் பெண்டிங். ஆல்மோஸ்ட் நமக்கு இதுவும் 2 போர்டு பெண்டிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா?
அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நமக்கு 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு 14 நாளாக பெண்டிங்கு, பி போர்டில் 30 நாளாக பெண்டிங்கு, சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 22 நாளாக பெண்டிங். ஆல்மோஸ்ட் நமக்கு இதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 22 நாள்னா 5 நாளாக பெண்டிங். அதில் 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 ஏ போர்டில் 15, பி போர்டில் 26, சி போர்டில் 28 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 போர்டு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்து 1, 2, 3, அதே மாதிரி 4, 5 போர்டுமே நமக்கு 2 போர்டு பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். யாராவது கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் கணக்கில் அதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பர் இருந்து எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் இருக்குது. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9 நம்பர் இருக்குது. 4 நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு இது மாதிரி தான் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதில் வந்து நமக்கு பவர் போர்ட் நம்பர்லேயும் உங்களுக்கு இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. 369, அதே மாதிரி 692, 926, 329, 239, 936, 629, 392, அதே மாதிரி 623. இதெல்லாம் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 36, 69, 92, 26, 39, 36, 23, 23, 93, 39, 63, 93, 26, 62. சரிங்களா? இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள். ஏன்னா இதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் பேசிக்காக வந்து நமக்கு இங்கே மேட்ச் 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரியும் நமக்கு கணக்கில் வருது. இருக்கான்னு பாருங்கன்னா எனக்கு வந்து இதில் 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 2 7 வந்துருச்சு. இங்கேயும் ஒரு 2 7 வந்துருச்சா, அதுக்கப்புறம் இதில் ஒரு 7. அப்போ 5 நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. அது மாதிரி சரிங்களா? இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? இருக்கான்னு பாருங்கள். இப்போ நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர் என்னங்க? ரொம்ப சிம்பிளுங்க. 7, 7, 3, 733. அப்போ இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய அதிகபட்சமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 3ஆம் நம்பர் கொடுக்குறேன். ஏன் 3ஆம் நம்பர் கொடுக்கணும்? 3ஆம் நம்பர் 7க்கு 3ங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். அது மாதிரி 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது. நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி 7க்கு 3 அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இந்த 7ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு என்ன இன்னொரு 3ஆம் நம்பர் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ 333 அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்சாக இருக்கும். 3ஆம் நம்பர் மேட்சாக இருக்கும். நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ஏதாவது ஒரு போல்லையாவது 3ஆம் நம்பர் வந்து நமக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7க்கு 3 எங்கேயாச்சும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது போக இன்னும் 2 போர்டு கூட பெண்டிங்கில் அதிகமான 28 நாள் 1, 15 நாள் 1. அப்போ 2 போர்டுமே அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால அது மாதிரி ஏதாவது செட் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். ப்ளஸ் அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொடுக்கலாம்? 6ஆம் நம்பர் கொஞ்சம் இதில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இந்த ட்ராவுக்கு பெண்டிங் நம்பர் இல்லாட்டினாலும் நமக்கு மேட்ச் ஆகுது. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன 7க்கு 6, 3க்கு 6ன்னு மேட்ச் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கு கொடுத்தோன்னா 677 கொடுத்துட்டாங்க. அது ஒரு மேலே பார்த்தா தெரியும். அந்த மாதிரி எது மேட்ச் ஆனால் கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் நம்ம 7ஆம் நம்பர் கொடுக்காம 2ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம். 2ஆம் நம்பர் கொஞ்சம் பர்டிகுலராக மேட்ச் ஆகிறதுனால அது பேஸாக வச்சு ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். ப்ளஸ் அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குன்னா 7க்கு 9 அப்படின்னு ஆடுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி 7க்கு 9, 3க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது. அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள். எனக்கு அந்த நம்பர்கள் 7ஆம் நம்பருக்கு 9 நம்பர், 7ஆம் நம்பருக்கு 9 நம்பர், 3ஆம் நம்பருக்கு 9 நம்பர் இப்படி மேட்சாக இருக்கும். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை ப்ளஸ் 2ஆம் நம்பர். ஏன் 2ஆம் நம்பர்? இது ரெண்டுமே பெரிய நம்பர். அப்போ இதோட சின்ன நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்குள்ளேயே வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 7க்கு 3, 7க்கு 6, 7க்கு 9, 7க்கு 2 அப்படிங்கிற கணக்கில். அதே மாதிரி 3க்கு 6, 3க்கு 3, 3க்கு 9, 3க்கு 2ங்கிற நம்பர் வருது. இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்.